போகவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கருப்பசாமி பேய்களை ஓட்டுறதையும் பிசாசை ஓட்டுறதையும் கை தேர்ந்தவர். ஸோ அவரை பார்த்தா பேய்கள்லாம் பயப்படும். அதனால் அந்த கோயிலுக்கு வெளியே நாய்கள் சத்தம் போட்டுருந்தா அந்த சைடு போகவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. பொதுவாக கருப்பசாமி இரவு 12 to 1:30 மணி வரைக்கும் அதீத சக்தி இருப்பார். அந்த இடத்துல நீங்கள் என்ன வேண்டானாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இரவு நேரத்தில் அந்த டைமுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ரெண்டாவது, கருப்பசாமி சிலைக்கு பக்கத்துலேயோ இல்லை அந்த கோயிலுக்கு வெளியே நீங்கள் படுக்கவே கூடாது. அப்படி படுத்து உங்கள் கனவுல ஏதாவது கருப்பு நிழலோ இல்லை யாரையாவது கொல்ற மாதிரி காட்சியோ இல்லை பாம்போ இல்லை விலங்கு ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த 21 நாட்களில் ஏதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போதுன்னு அர்த்தமா. ஸோ அதனால் கருப்பசாமி கோயிலுக்கு வெளியே உள்ள கருப்பசாமி பக்கத்துலேயோ தூங்கவே கூடாது. மூணாவது விஷயம், இரவு நேரத்தில் கருப்பசாமிக்கு உள்ள விளக்கு ஏற்றவே கூடாது. நீங்கள் அதே மீறி ஏற்றுனீங்கன்னா அந்த விளக்கும் நீங்கள் அணையாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை அந்த விளக்கு அணைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குமா. நாலாவது பார்த்தீங்கன்னா, கருப்பசாமி சிலைக்கு பின்னாடி நீங்கள் வேண்டவே கூடாது. அது கருப்பசாமியை அசிங்கப்படுத்துற மாதிரி துச்சப்படுத்துற மாதிரி ஆகும். ஸோ முதுகு பின்னாடி நின்று யாரும் பேச மாட்டாங்க. அதேமாரி நீங்கள் பேசுனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அஞ்சாவது, இரவு நேரத்தில் கருப்பசாமியோட கண்கள் பார்க்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா.